அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிற வீடியோ பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோவிலில் எடுக்கப்பட்ட அற்புதமான ஒரு தரிசன காட்சியை தான் பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த பதிவை நாம் பார்க்கும்போது கண்டிப்பாக நாம் நினைக்கிற வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும். மேலும் திருச்செந்தூர் கோவிலில் சென்று வழிபடுவதால் நமக்கு என்ன பலன்கள்லாம் கிடைக்க போகிறது, மேலும் திருச்செந்தூர் முருகப்பெருமான் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோ பதிவின் மூலமாக முழுவதுமாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன்களை வந்து சென்றடையுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு திருச்செந்தூர் முருகனை ரொம்ப பிடிக்கும்னா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா என்னும் மந்திரத்தை மறக்காமல் 3 முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் குடும்பத்தில் நடக்கின்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு வழங்கப்படுதுங்க. குறிப்பாக இவர்களிடம் மாமியார் மற்றும் மருமகள் பிரச்சனை, செவ்வாய் தோஷத்தினால் பிரச்சனைகள், பண பிரச்சனைகள், மாயமந்திரம், மன அழுத்தம், உறவில் சிக்கல் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு சிறந்த முறையில் காணப்படுதுங்க. உங்களுக்கு இது போன்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் மறக்காம டெஸ்கிரிப்ஷனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்களும் பயன்பெற்றுக்கோங்க. முருகனின் படை வீடுகளில் 2ஆம் படை வீடாக திகழ்வதுதான் திருச்செந்தூர் முருகப்பெருமான். இந்த திருச்செந்தூரில் பல சுவாரஸ்யமான தகவல்களும் பல மர்மங்களும் நிறைஞ்சிருக்குது. அது என்னன்னு தொடர்ந்து இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கலாம். அஞ்ஞானத்தில் இருப்பவர்களுக்கு நிரந்தர உண்மையை போதித்து மெய்ஞான பாதைக்கு வழிகாட்டுபவர் தான் குரு. தந்தைக்கு ஞானத்தை போதித்து சிவகுருநாதன் என்று பெயர் பெற்ற முருகப்பெருமானும் ஒரு மனிதனுக்கு மெய்ஞானத்தையும் இன்ன பிற நன்மைகளையும் அளிக்கும் நவகிரகங்களில் ஒருவராகிய வியாழன் அல்லது குரு பகவானும் ஒரே அம்சமாக இருக்கும் திருச்செந்தூர் கோவிலில் வழிபடுவதால் என்னென்ன நன்மைகள்லாம் ஏற்படுது என்று தொடர்ந்து பார்க்கலாங்க. சூரபத்மன் எனும் அரக்கனை அளிப்பதற்காக சிவபெருமானால் தோற்றுவிக்கப்பட்டவர் செந்திலாண்டவராகிய முருகப்பெருமான். சூரபத்மனையும் அவனது அராஜக ஆட்சியையும் அகற்ற அவனுடன் போர் புரிய தொடங்கினார் முருகப்பெருமான். இப்போரில் முருகப்பெருமானுக்கு பல ஆலோசனைகளை வழங்கியவர் தேவர்களின் குருவான குரு பகவான். போரின் இறுதியில சூரபத்மனை வதம் புரிந்த முருகன் இப்போரில் தன்னுடைய வெற்றிக்கு சிறந்த ஆலோசனைகளை வழங்கிய குரு பகவானை கௌரவிக்கும் விதமாக இந்த திருச்செந்தூர் கோவிலில் வீற்றிருக்கும் தனக்கு நிகரான வழிபாட்டு மரியாதை குரு பகவானுக்கும் தரப்படும் என அருள் புரிந்தாருங்க. எனவே இத்தல முருகனே குரு பகவானாக கருதி வழிபடவும் படுறாரு. மேலும் ஜோதிடத்தில் குரு பகவான் மட்டுமே முழு சுபகிரகம். மேலும் ஜாதகத்தில் குருவின் கோச்சாரம் சரியில்லாதவங்க குரு கிரக பெயர்ச்சியால் பாதகமான பலன்களை பெறுபவங்க. இந்த திருச்செந்தூர் கோவில் கடற்கரையில் வியாழக்கிழமையன்று காலையில் நீராடி பின்பு அங்கிருக்கும் 4 கிணற்று தீர்த்த நீரிலும் நீராடி கோவிலுக்கு சென்று செந்திலாண்டவருக்கு அர்ச்சனை செய்து வழிபட குரு பகவானால் நன்மைகள் ஏற்படுங்க. குரு கிரக பெயர்ச்சியால் கெடுதலான பலன் ஏற்பட இருந்தவர்களுக்கும் அந்த பாதிப்பு ஏற்படாமல் காக்குங்க. புத்திர பேரு, உயர் பதவிகள், பொன் சேர்க்கை போன்றவற்றுக்கும் குரு பகவானை காரணமாகிறாரு. எனவே முன்பு கூறப்பட்டது போலவே இக்கோவிலின் கடல் மற்றும் தீர்த்தத்தில் நீராடி பின்பு இறைவனுக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டு இக்கோவிலில் இருந்தவாறே முருகன் மற்றும் குரு பகவானுக்குரிய மந்திரத்தை கூறி வழிபட்டு கோவிலை 9 முறை வலம் வந்து வழிபட வேண்டும். இதனால் ஒருவர் எந்த துறை சார்ந்த பணிகளில் ஈடுபட்டிருந்தாலும் அதில் உயர்ந்த நிலைக்கு வருவாங்க. குறிப்பாக அரசியலில் இருப்பவங்க இந்த வழிபாட்டை செய்ய அவர்களுக்கு நல்ல யோகமும் உண்டாகுங்க. நீண்ட நாட்களாக குழந்தைகள் இல்லாமல் தவித்தவர்களுக்கு கூட குழந்தைகளும் கண்டிப்பாக பிறக்கும். பொன் ஆபரணங்களின் சேர்க்கையும் ஏற்படுங்க. முருகனின் படை வீடுகளில் 2ஆம் படை வீடாக திகழும் திருச்செந்தூருக்கு சென்று கடவுளை தரிசிக்கும் முன்பு முதலில் கடலில் நீராட வேண்டுங்க. பின் ஈர துணியுடனேயே கடற்கரையில் உள்ள 4 கிணற்றில் ₹1 கட்டணம் செலுத்தி கிணற்று படிகளில் இறங்கி அங்குள்ள ஊற்றில் 2 வாளி தண்ணீர் நாம் மேலே ஊற்றுவாங்க. அதில் குளித்துவிட்டு பின்னர் உடை மாற்றுபவர் மாற்றலாம். இல்லை என்றால் அருகில் உள்ள குளியல் அறையில் குளித்துவிட்டு உடை மாற்றிக்கொள்ளலாம். பின் நேரடியாக கோவிலுக்கு செல்லாமல் அருகிலுள்ள மூவர் சுவாமி, காசி சுவாமி, ஆறுமுக சுவாமிகள் சமாதிக்கு சென்று வணங்கிவிட்டு தான் முருகரை காண செல்ல வேண்டுங்க. இவர்கள் யார் என்ற கேள்வி கட்டாயம் எழும். சிதிலம் அடைந்திருந்த திருச்செந்தூர் திருக்கோவிலை புனரமைத்தவங்க தான் இந்த மூவர் சுவாமி.
மேலும் வாக்கு சொல்பவங்க, ஜோதிடம் பார்ப்பவங்க, பரிகாரம் செய்பவர்கள் இவர்களுக்கு ஏற்படும் தோஷங்களுக்கு மூவர் சமாதிக்கு கண்டிப்பாக செல்ல வேண்டுங்க. சென்று விளக்கேற்றுவது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை பெற்றுத்தரும். பின் கோவிலுக்கு வரும் வழியில் முன்பக்கமே பொருள் பாதுகாப்பு அறையும் இருக்குது. அதை கடந்து கோவிலை நோக்கி வந்தால் காலனி பாதுகாக்க அறையும் இருக்குதுங்க. அங்கு தேங்காய், பழம், பூக்கள், மாலைகளும் வாங்கலாம். திருச்செந்தூரில் விலை அதிகம்தான். தூத்துக்குடிக்கும் இந்த பகுதிகளுக்கும் பூக்கள் வெளி மாவட்டங்களில் இருந்து தான் வருது. பின் முருகர் கோவிலுக்கு வந்து இலவச தரிசனம் அல்லது கட்டண தரிசனமும் செய்யலாம். அர்ச்சனை செய்பவர்கள் சீட்டு வெளியில் கவுண்டரிலேயே வாங்கிக் கொள்ளலாம். கட்டண தரிசனம் மூலம் முருகனின் கர்ப்பகிரகம் எதிரே உட்கார்ந்து தரிசனம் செய்ய அனுமதிப்பாங்க. கோயில் உள்ளே செல்வதற்கு முன் டிக்கெட் கவுண்டரில் நுழையும் முன்பு உங்களை அர்ச்சகர்களே 100 அல்லது 200 கொடுத்தால் நேரடியாக அழைத்து செல்கிறேன் என்று அழைப்பாங்க. அவர்களோடு போனால் வரிசையில் நிற்கும் நேரம் குறையுங்க. நிறைய அர்ச்சகர்கள் அங்கே இருப்பாங்க. இவ்வளவு அர்ச்சகர்களை வேறு கோவிலில் நாம பார்க்க முடியாதுங்க. நீங்கள் கொடுக்கும் பணத்தில் கோவிலுக்கும் இவர்களுக்கும் பகிர்ந்து எடுத்துக்கொள்வாங்க. டிக்கெட் எடுத்து வரிசையில் செல்ல கொடுக்கும் பணம் 100% கோவிலுக்கு சேரும். இவர்கள் மூலமாக சென்றால் 60%, 40%. உள்ளே சென்று மூலவரை தரிசனம் செய்துவிட்டு அருகில் ஒரு குகை பாதை போல இருக்குங்க. அங்கே கதவு திறந்திருந்தால் 5 ரூபாய் அங்கேயே டிக்கெட் எடுத்து குனிந்து செல்ல வேண்டும். மூலவரை வலமிருந்து இடமாக சுற்றுவது போல இருக்கும். உள்ளே சென்றால் ஒரே ஆவுடையில் 5 லிங்கங்கள் கொண்ட பஞ்சலிங்கத்தை நாம் தரிசனம் செய்யலாம். கூட்டமாக இருக்கும் நாட்களில் பஞ்சலிங்க தரிசனம் விடுவதில்லை. மூலவர்கள் 2 உண்டு. இரண்டாவது வள்ளி தேவசேனா சமேத சண்முக முருகரை நாம காணலாம். தரிசனம் முடித்து பிரகாரம் வந்து வலமிருந்து இடம் சென்று மேதா குரு தட்சிணாமூர்த்தியை தரிசனம் செய்ய வேண்டும். சூரசம்ஹார போரில் இங்கிருந்து முருகருக்கு ஆலோசனை வழங்கியதால் இது குருவின் இருப்பிடம் ஆகுங்க. ஆலங்குடி போன்று குரு பயிற்சிக்கு இங்கும் பெரிய விசேஷமாய் இருக்கும். இன்னொரு சிறப்பு என்னவென்றால் இங்கு ஆமை வாகனத்துல ஸ்ரீ மேதா தட்சிணாமூர்த்தி அருள் புரிகிறாருங்க. செல்வம், ஆன்மபலம் செழிக்க இவரை வணங்க வேண்டும். பின் அருகில் வள்ளி சன்னதி தரிசனம் முடித்து வளமாக சுற்றி வந்து தெய்வானை சன்னதியை நாம தரிசனம் செய்துவிட்டு சண்டிகேஸ்வரர் தரிசனம் முடித்து சனீஸ்வரர் சன்னதி, பைரவர் அருகருகே இருக்குதுங்க. தரிசனம் செய்துவிட்டு வெளி பிரகாரம் வந்து மீண்டும் வலம் இருந்த இடமாக பிரகாரம் சுற்றினால் ராஜகோபுரம் நோக்கி விநாயகர் வீற்றிருப்பார். அவரை தரிசித்து கடந்து சென்றால் சூரசம்ஹார மூர்த்தி சன்னதியில அவரை தரிசித்து அருகில் சகஸ்கர லிங்கமாய் அருள்பாலிக்கும் சிவபெருமானை தரிசித்து விட்டு வந்த வழியே திரும்பி பிரகாரம் வர வேண்டுங்க. அங்கே பெருமாள் நாராயணன் சன்னதி உண்டு. பெருமாளை தரிசித்து விட்டு வெளியே வருகிற வழியில கொடிமரம் அருகே கோவில் சுவரில் ஒரு துளை இருக்குங்க. அந்த ஓட்டையில உங்களுடைய காதுகளை வைத்தால் வெளிப்புறத்திலிருந்து வரும் கடல் காற்றானது ஓம் என்று ஒலிக்குங்க. கவனித்தால் நீண்டதாய் ஓம் எனும் பிரணவ மந்திரம் ஒலிப்பதை கேட்டு அருள் பெறலாம். பின் கொடிமரம் வணங்கி முருகருக்கு நன்றி சொல்லி அருகில் கல்யாண விநாயகரை வணங்கி தரிசனத்தை நாம் முடிக்கலாங்க. திருச்செந்தூரிலிருந்து 15 கிலோமீட்டர் தூரத்தில் குலசேகரப்பட்டணத்தில் ஸ்ரீ முத்தாரம்மன் கோவிலும் இருக்குது. தசரா பண்டிகை உலக பிரசித்தி பெற்ற கோவில் தான் இது. திருச்செந்தூரிலிருந்து 33 கிலோமீட்டர் தூரத்தில் ஸ்ரீ வைகுண்டமும் இருக்குது. பெருமாள் ஸ்ரீ கள்ளபிரான் அவதாரமாக இருக்கிறாரு. சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் அற்புத கோவில் இதுதான். 108 திவ்ய தேசத்துல 44வது திவ்ய தேச கோவிலும் இதுதாங்க. முருகப்பெருமான் அருளாட்சி செய்யும் கோவில்களில், அதுவும் கடல் சார்ந்த கோவில்களில் மிகவும் பிரசித்தி பெற்றதுதான் திருச்செந்தூர் முருகன் கோவில். திருச்சீரலைவாய் என்று அழைக்கப்படும் திருச்செந்தூர் முருகன் கோவில் இயற்கையோடு இயந்த திருத்தலமாகவும் கருதப்படுது. அகத்தியர், நக்கீரர், ஔவையார், அருணகிரிநாதர் மற்றும் பாம்பன் சுவாமிகள் என பலரும் திருச்செந்தூர் முருகன் அமைந்திருக்கும் ஆலயத்தை பற்றியும் முருகனை பற்றியும் நிறைய பாடல்கள் இயற்றியிருக்காங்க. தொல்காப்பியம், புறநானூறு, அகநானூறு, திருமுருகாற்றுப்படை மற்றும் சிலப்பதிகாரம் போன்ற பண்டைய தமிழ் இலக்கியங்கள்ல இத்திருத்தலத்தின் சிறப்பு போற்றப்பட்டிருக்குது. பௌர்ணமி வழிபாடு என்றாலே திருவண்ணாமலை கிரிவலம் வருவது மிகவும் சிறப்புள்ளதாக திகழ்ந்து வருது. இப்போது திருச்செந்தூரிலும் பக்தர்கள் பெருமளவுல திரள தொடங்கி இருக்காங்க. பௌர்ணமி வழிபாடு என்பது பழங்காலத்துல இருந்தே நடைமுறையில உள்ள பழக்கமாகும். அறிவியல் ரீதியாக பார்த்தால் சூரியனிடமிருந்து ஒளியை பெற்று சந்திரன் பிரதிபலிக்குது. பூமி சூரியனை சுற்றி
சுற்றி வருவது போல சந்திரனும் பூமியை சுற்றி வருகிறது. பூமி மற்றும் சந்திரனின் சுழற்சியில சந்திரனின் ஒளி முழுவதுமாக பூமிக்கு கிடைக்கும் நாள் தான் பௌர்ணமி. பௌர்ணமி அன்று கடலில் ஏற்படும் மாற்றம் நம் உடலிலும் உண்டு என்பதை நம் முன்னோர்கள் அறிந்திருந்தாங்க. கடலுக்கு மிக அருகில் உள்ள இத்தகைய சிறப்பு வாய்ந்த இத்திருத்தலத்தின் கடற்கரையில பௌர்ணமி அன்று இரவு முழுவதும் குடும்பத்துடன் வந்து அமர்ந்து தங்கி நாளிக்கிணற்றிலும் கடலிலும் நீராடி முருகனை வழிபடுவது மிகவும் இந்த கோவில்ல சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது. இதுவரைக்கும் திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோவில் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களையும் மேலும் திருச்செந்தூர் முருகப்பெருமானின் தரிசன காட்சியையும் பார்த்தோம். இந்த பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.